நேற்று ஒரு நியூஸ் பார்த்தேங்க. ஒருத்தர் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டு டைஜஷன் ஆகாமல் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இப்போது எப்படி ஆயிடுச்சுன்னா வந்து என்ன வேணால் சாப்பிட்லாம், எப்படி வேணால் சாப்பிட்லாம், எப்படி வேணால் இருக்கலான்ற மாதிரி லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. சீரியஸாக சொல்லணும், நம்ம இந்தியாவில் நம்ம இந்தியன்ஸ் எல்லாரும் பண்ணுற தப்பு தான் நான் சொல்கிறேன். டாக்டர் பால் வந்து அவர் வந்து உயிரை கொடுத்து ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கிறாரு, டே இதை பண்ணாதீங்கடா அதை பண்ணாதீங்கடா செத்துருவீங்கடா அப்படின்ட்டு. ஆனால் நம்ம ஆளுங்க 12 மணிக்கு எங்கே பிரியாணி கிடைக்கும், எங்கே நூடுல்ஸ் கிடைக்கும்னு போய் சாப்பிட்றோம். எப்படிங்க டைஜஷன் ஆகும்? அந்த என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது வந்து நான் எந்த பப்ளிசிட்டிக்காகவும் பண்ணல. எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. ஜஸ்ட் 30 years ஹார்ட் அட்டாக்கு. எனக்கு அந்த நேரம் என்ன பேசுறதுனே புரியல. ஐ வாஸ் ஸோ அப்செட். நான் எதிர்பார்க்காத ஒரு நியூஸ். நல்லா தானே இருந்தாங்க, எப்படி இப்படி சடனாக ஆகிப்போச்சு அப்படின்னா, எண்ட் ஆஃப் தி டே எவ்ரி திங் இஸ் லைஃப் ஸ்டைல். என்ன சாப்பிட்றோம், நம்ம எப்படி வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை கொண்டு போகிறோன்றதுனால வர இம்பேக்ட்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ இது ஒரு சின்ன வேண்டுகோள்னு கூட நீங்கள் எடுத்து. உண்மையிலேயே இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் எனக்கு வந்து பார்க்குறப்போ தினம் தினம் பயத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்குங்க. உண்மையிலேயே எனக்கு வந்து இந்த லெஃப்ட் கை வலிக்குது அப்படின்னா உடனே நம்மளுக்கு என்ன தோணுது, ஒரு வேளை ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ, நம்மளுக்கு ஏன் இங்கே வலிக்குது, ஆம் வலிக்குது, அப்புறம் ஷோல்டர் வலிக்குது. ஸோ இப்போ எப்படின்னா கண்டதையும் சாப்பிட்றது, அப்புறம் பயந்துக்கிட்டே வாழ்றது, இப்படி தான் நம்ம குழப்ப போயிட்டுருக்கு. ஏன் அதை நம்ம மாற்றிக்கிட்டு ஒழுக்கமாக இருக்கலாம்ல. நான் எனக்கும் தான் சொல்கிறேன், உங்களுக்கு மட்டும் இல்லை. ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் அவர் லைஃப் ஸ்டைலுங்க. இது வந்து எனக்கு சொல்லணும்னு ரொம்ப நாளாக தோணுச்சு, இன்றைக்கி சொல்லிட்டேன். எனக்கு தெரியும் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வரும். ஏன்னா என்ன போட்டாலும் எப்படி போட்டாலும் யாராவது ஒருத்தர் ஏதோ பேச போகிறீங்க, இட்ஸ் ஓகே. என்னால் ஒருத்தர் மாறி இருந்தாலும், ஒருத்தரோட லைஃப் ஸ்டைல் மாறினாலும் என் பேச்சினால எனக்கு சந்தோஷம் தாங்க. ரொம்ப தேங்க்யூ.